புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தவேக தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள தன் இல்லத்திலிருந்து சாலை மார்க்கமே புறப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பிரச்சார தேர்தல் என்பது புதுச்சேரி பொறுத்தவரையும் முன்கூட்டியே தேர்தல் வரவிருக்கிறது. அதுக்கு முன்பாக பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் முறையான அனுமதி வாங்க வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க. அதுக்கு 2 நாள் முன்பாகவே எந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்றோமோ அதுக்கு அனுமதி விண்ணப்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று புதுச்சேரி பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. இந்த சாலை மாற்றங்களை தவேக தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அது மிக முக்கியமாக 11 மணி வரை சட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி பகுதியில அவர் முதற்கட்ட பிரச்சாரத்தையும் மேற்கொள்கிறார். 11 மணி முதல் 12 மணி வரை கடலூர் சாலை மால் குறிப்பாக அருகிலும் 12 மணி முதல் 1 மணி வரை தவளக்குப்பம் ஜங்ஷன் பகுதியில் கழக தலைவர் குறிப்பாக அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள என்பது மிக முக்கியமானது. அதுக்கும் தேர்தல் அனுமதி பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கான தேவையான குடிநீர் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவும் இந்த பிரச்சார நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வரும் தலைவர் மற்றும் பிரச்சார வாகன இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களையும் அறவே பின்தொடரக்கூடாது. தேர்தல் ஆணையம் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி தலைவர் அவர்களின் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள 5000 பேருக்கு மேல் அனுமதி இல்லை எனவும் அத்துடன் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர், சிறுமியர், பள்ளி மாணவ மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நல குன்றியவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து சமூக வலைதளம் மற்றும் தொலைக்காட்சி நேரலை கண்டு அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்ட குறிப்பாக தவேக சார்பாக அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு ஏற்றாமல் பிரச்சாரம் மேற்கொண்ட தவேக தலைவர் சாலை மார்க்கமாக இருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் உற்சாக வரவேற்பை தொற்றால் தர காத்திருப்பதாக நிர்வாகி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனதான் குறிப்பாக தவேக தலைமை கழகத்திலிருந்து குறிப்பாக பின்தொடர வேண்டாம் தெரிவித்தாலும் கூட அதை மீறிதான் பல்வேறு பகுதிகளில் பின்தொடர்வதை பார்க்க முடிகிறது. அதே திருச்சியிலும் நடைபெற்றதாக பார்க்க முடிகிறது. திருச்சியில ஒரு பின்தொடர்ந்து கீழே விழுந்த போது தவேக விஜய் கீழே இறங்கி கூட அவருக்கு உடல்நல விசாரித்து கூட மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தவேக தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள தன் இல்லத்திலிருந்து சாலை மார்க்கமே புறப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பிரச்சார தேர்தல் என்பது புதுச்சேரி பொறுத்தவரையும் முன்கூட்டியே தேர்தல் வரவிருக்கிறது. அதுக்கு முன்பாக பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் முறையான அனுமதி வாங்க வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க. அதுக்கு 2 நாள் முன்பாகவே எந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்றோமோ அதுக்கு அனுமதி விண்ணப்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று புதுச்சேரி பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. இந்த சாலை மாற்றங்களை தவேக தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அது மிக முக்கியமாக 11 மணி வரை சட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி பகுதியில அவர் முதற்கட்ட பிரச்சாரத்தையும் மேற்கொள்கிறார். 11 மணி முதல் 12 மணி வரை கடலூர் சாலை மால் குறிப்பாக அருகிலும் 12 மணி முதல் 1 மணி வரை தவளக்குப்பம் ஜங்ஷன் பகுதியில் கழக தலைவர் குறிப்பாக அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள என்பது மிக முக்கியமானது. அதுக்கும் தேர்தல் அனுமதி பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கான தேவையான குடிநீர் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவும் இந்த பிரச்சார நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வரும் தலைவர் மற்றும் பிரச்சார வாகன இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களையும் அறவே பின்தொடரக்கூடாது. தேர்தல் ஆணையம் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி தலைவர் அவர்களின் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள 5000 பேருக்கு மேல் அனுமதி இல்லை எனவும் அத்துடன் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர், சிறுமியர், பள்ளி மாணவ மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நல குன்றியவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து சமூக வலைதளம் மற்றும் தொலைக்காட்சி நேரலை கண்டு அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்ட குறிப்பாக தவேக சார்பாக அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு ஏற்றாமல் பிரச்சாரம் மேற்கொண்ட தவேக தலைவர் சாலை மார்க்கமாக இருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் உற்சாக வரவேற்பை தொற்றால் தர காத்திருப்பதாக நிர்வாகி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனதான் குறிப்பாக தவேக தலைமை கழகத்திலிருந்து குறிப்பாக பின்தொடர வேண்டாம் தெரிவித்தாலும் கூட அதை மீறிதான் பல்வேறு பகுதிகளில் பின்தொடர்வதை பார்க்க முடிகிறது. அதே திருச்சியிலும் நடைபெற்றதாக பார்க்க முடிகிறது. திருச்சியில ஒரு பின்தொடர்ந்து கீழே விழுந்த போது தவேக விஜய் கீழே இறங்கி கூட அவருக்கு உடல்நல விசாரித்து கூட மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.